விஜயுடைய ஜனநாயகத்தை ஜனநாயகன் முடிவு பண்ண முடியாது, அமித்ஷா தான் முடிவு பண்ண முடியும். 3வது விசாரணைக்கு போகிற விஜய் டெல்லியில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டால் ஆட்டங்காலி, படுதாக்காலி, கட்சி காலி. புஷி நேராக கிளம்பி பாண்டிச்சேரி போயிடுவார். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு கிளைமேக்ஸ் வந்துடும். தமிழ்நாடு என்பது அப்பாவிகளுடைய வேட்டை களம். காரைக்குடி ராஜா வள்ளியப்பன் அவன் பல 1000 கோடிக்கு ஊழல் பண்ணுறான். குடுவா என்ப அவரேஞ்சுக்கு ஊழல் பண்ணுறான். விஜய் என்னோட தொடர்பில் இருக்காரு. அழகாக ஸ்கேம் பண்ணியிருக்காயா விஜய் பேசுகிற மாதிரி ஏஐயில் போட்டு. நீங்கள் 13 வயசு பையனுக்கு எவ்வளோ கிரிமினல் புத்தி வந்துடும். எப்படி இந்த 14 வயசு 13 வயசு பையன் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி பல லட்சம் ரூபாயை எப்படி லாபம் ஈட்டுவாங்கிற அறிவு வேண்டாம்? சினிமா தியேட்டரில் கூட்டம், விஜயை பார்க்க போய் நசுக்கி செத்து போன கூட்டம், இந்த கூட்டம் தான் இப்போ ஓட்டாக மாறப்போகுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு பரபரப்பான அரசியல் பார்வை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி யார் வர்றாங்க, இந்த ஒரு சம்பவம் போயிட்டு இருக்க சமயத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு 15 வயசு பையன் கொடுவாய் அன்புங்கிறவன் ஃபேமிலிஸ் சொல்லியே இன்னைக்கு பல ஃபேமிலியை வந்து காலி பண்ணியிருக்காயா. அதுலேயும் அந்த இன்ஸ்டா பிரபலங்களை வச்சு வித்தியாசமான முறையில் இன்னைக்கு ஸ்கேம் பண்ணியிருக்காயா. எப்படியா பார்க்குறீங்க? அதுவும் ஒரு ரூபா 2 ரூபா இல்லையா, பல லட்சம் ரூபா அப்படிங்கிறாங்க. அதுலேயும் தார்க்கு ராக்ஸ் காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மாவுக்கு. எப்படி அதெல்லாம்? இல்லைங்க, இங்கே விஜய்க்கு ஒரு பெரிய அரசியல் மார்க்கெட் இருக்குது. இந்த ஒரு 13 வயசு பையன், 9வது படிக்கிற பையன் விஜயோடு நான் நெருக்கமாக இருக்கேன், விஜய் எனக்கே ஃபோன் பண்ணி சந்திக்கிறேன்னு சொன்னார். இதெல்லாமே அவன் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் சொல்கிறான், ஏஐ மூலியமா. ஆமாம். இதை நம்புகிற முட்டாள் கூட்டம், தற்குறி கூட்டம், அணில் குஞ்சு கூட்டம் அவனை நம்பி 1000 கொடுத்துருக்கான். 1000 ரூபா போட்டால் 16,000 ரூபா 17,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த 14 வயசு 13 வயசு பையன் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி பல லட்சம் ரூபாயை எப்படி லாபம் ஈட்டுவாங்கிற அறிவு வேண்டாம்? இதற்கு பின்னால் அவனுடைய தாயும் தந்தையும் இருக்காங்க. அவங்க அண்ணன் இருக்கா, நம்ம அண்ணன் இருக்கா. ஓ, ஃபேமிலி சொன்னது அவங்க ஃபேமிலி தானே? ஃபேமிலி தான். அடப்பாவத்தை. அப்போ இந்த மோசடி நடக்கக்கூடிய அத்தனை ஆதாரங்களும் அந்த பையனுக்கு இருக்குது. அவனால் எந்த தொழிலும் பண்ணக்கூடிய அனுபவம் இல்லை, அறிவு இல்லை. அப்போ எப்படி இந்த மக்கள் இந்த இளைஞனை நம்பி, இளைஞன் கூட சின்ன பையன் 15 வயசு பையன் 13 ஓ 13 அவ்வளோதான். 9 5 14 இந்த வேலையை 1 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இந்த விஜய் உடைய அரசியல் நுழைவுக்கு பிறகுதான் இவனை நுழையிறான், பயன்படுத்திக்கிட்டான். இந்த அணில் குஞ்சல் எப்படி தான் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வக்கூடாதுல. அப்போ இவனை நம்பி 10,000 கொடுத்தவங்க, 20,000 கொடுத்து, 30,000 கொடுத்து, யாரும் கூட இப்போ பல லட்சம் ரூபா பட்டியல் வருது. இந்த பல லட்சம் ரூபா பட்டியலை தாயும் தந்தையும் அவங்க அண்ணனும் தான் ஆலோசகர். ஓ, இப்போ கைது செய்ய வேண்டியது யாரை? அவங்க அப்பா அம்மா, அந்த அவங்க அண்ணன். இந்த பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடணும். காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் பல அன்புகள் காப்பாற்றப்படுவார்கள். இப்போ அடுத்து கும்மிடி பூண்டி அன்புன்னு ஒரு ஆள் வருவார். ஆமாம். கொடுவாய் அன்புக்கு அடுத்து கொடுங்கோயிர் அன்புன்னு ஒரு ஆள் வருவார். அப்போ இது போன்ற அணில் குஞ்சுகள், தற்கொலைகள் கொடுத்து ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் ஒரு மோசடி நிறுவனம் 10 ரூபா வட்டி கொடுக்குறேன்னா, இந்த ஹாரிஸ் நிறுவனமான ஆருத்ரா கோல்டு பல 1000 கோடி கொடுத்தான். ஆமாம். இந்த 13-14 வயசு பையனுக்கு பல லட்சம் கொடுக்குறாங்கன்னா, இது போன்ற முட்டாள்கள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நீங்கள் இந்த விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பல அன்புகள் நீங்கள் களத்துக்கு வந்துட்டான். புஷியை பொறுத்த வரைக்கும் ஆமாம், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், இத்தனைக்கும் ஒரு தொகை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பல லட்சம். அதில் தான் அஜீதா ஆக்னஸ் தூக்க மாத்திரை சாப்பிட்டது. இப்போ அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சாமுவேல் என்பவரோட 10 லட்சம் வாங்கியிருக்கார்.
போஸ்டிங்க்கு. ஓ, அன்பு எவ்வளோ வாங்கியிருக்கான்? 10,000 வாங்கியிருக்கான். சின்னதுனால 10,000, பெரியதுனால 10 லட்சம். 10 லட்சம். அப்போ இதெல்லாமே விஜய் பெயரை சொன்னால் யார் வேணால் பணம் கொடுப்பான். நீங்கள் மலேசியாவில் அவருடைய இந்த கலை நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது முதல் நாளைக்கு முன்னாடியே ஒரு அம்மா வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நாங்கள் விஜய் பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம். அப்போது விஜயை மலேசியாவில் பார்க்கணும், மலேசியா போகிறான். அண்டார்டிகா போனால் அண்டார்டிகா போவான் போல். அலாஸ்கா போனால் அங்கேயும் அலாஸ்கா போவான். அப்போ கொடுவாய் அன்பு மட்டும் இல்லை, நீங்கள் மாஃபியா மாலிக்கு வரை விஜய் அரசியல், விஜய் கிளாமர், இந்த திரைப்பட துறை சார்ந்த கவர்ச்சி பல கோடியை பெற்றுக் கொடுக்குது. இப்போ அன்பை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு அவனுக்கு ஒரே கொள்முதல் எது, முதலீடு எது? விஜய் தான் ஃபோட்டோ போட்டிருக்கானே. இந்த முதலீடு தான் அவங்க அம்மாவுக்கு சேப்பு கார், ஒரு 15 லட்ச ரூபா கார், அவங்க அப்பாவுக்கு மோட்டார் சைக்கிள், அவங்க அண்ணனுக்கு இதில் கொட்டுது பணம். ஒரே முதலீடு விஜயை நான் சந்திக்க போகிறேன், விஜயை பார்க்க மலேசியா போகிறேன். இந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லாத கூட்டம் இந்த விஜயினுடைய பெயரை பயன்படுத்துகிற ஒரு காரணத்தினால அவன் நல்லவனாக இருப்பான். அதானே, அவன் நல்லவனை ஏமாற்ற மாட்டான். வடிவேலு சொல்கிறது போல தான், என்ன நல்லவன்னு சொல்லிட்டாயா. இந்த அடையாளம் தான் கொடுவாய் அன்பை பல லட்ச ரூபாய் ஏமாற்றக்கூடிய ஒரு சிறுவன். அவனிடம் ஏமாந்த பல பேர் வயதானவர்கள், படித்தவர்கள், இன்ஸ்டா பிரபலங்கள். அப்போது இதை தாண்டி அவர்களுக்கு சிந்திப்பதற்கோ யோசிப்பதற்கோ வாய்ப்பளிக்காமல் இந்த சிறுவன் அதை திருடி இருக்கான்னா இது அவங்க அப்பா அம்மா அண்ணன் ஏமாந்தவர்களுடைய குற்றம் தானே தவிர கொடுவாய் அன்புடைய குற்றமே அல்ல. மிட்நைட்லாம் பணம் வாங்கியிருக்கான். 2 மணி 3 மணிக்கெலாம் ஜிபேல பணம் வந்ததா லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது, பெருசாக போயிட்டே இருக்குன்னா யார் ஏமாந்தான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி, அதாவது இவன் பேச்சு எப்படி நம்பினாங்க? இல்லை, அதாவது இங்கே யார் சொன்னாலும் நம்புவோம். நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு 5000 கோடி ரூபா அடித்தான். அப்படி எனக்கு தெரிஞ்சு 20 நிறுவனங்கள் அடிச்சிருக்கான். ஹிஜாவு 10,000 கோடியா? எத்தனை பேர் தூக்கில் தொங்குனாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தூக்கிலே தொங்கிருச்சு. அப்போது இந்த நாடு அவ்வளவு அறியாமையில் மூழ்கி கிடக்கு. ஆசையாத அப்படி முட்டாள்கள் தான், வேறு இல்லை. எவனா 1000 ரூபா கொடுத்தா 17,000 கொடுப்பான் இல்லையா? நீங்கள் போலி மாத்திரை கம்பெனி எங்கள் பாண்டிச்சேரியில், ஆமாம், 6 லெக்ஸஸ் காரை வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு கார் 3 கோடி ரூபா. ஒரு போலி மருந்து கம்பெனி பல வருஷமாக நடக்குது பாண்டிச்சேரியில். அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், அத்தனை அமைச்சர்களுக்கும் தெரியும், அத்தனை சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கும் பாண்டிச்சேரியில் தெரியும். அப்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த கூத்து பூரா எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் தான். இங்கே கொடுவாய் அன்பு, அங்கே வள்ளியப்பன் ராஜா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட நிற்கிறார். அந்த மோசடி பேர் வழி போலி மருந்து கம்பெனி நபர். பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர் வாங்கி கொடுத்த ஓல்வா வண்டியில் போயிட்டுருக்காராம். 3 கோடி ரூபா அந்த கார். அப்பா, அதான் 6 கார் வாங்கி கொடுத்துருக்காராம். அமைச்சர் நமச்சிவாயம் இப்படி ஆளுநர் மாளிகைக்கு மட்டும்தான் அந்த கார் கொடுக்கல, மற்ற எல்லாரும் கொடுத்தாங்க. பாண்டிச்சேரி அரசியல்வாதி அத்தனை பேருக்கும் இந்த கார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வாயை அடைப்பதற்கு. ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒரு நிறுவனம் மாட்டுனுச்சு. ஆமாம். அப்போது கொடுவாய் என்பது அவரேஞ்சுக்கு ஊழல் பண்ணுறான். காரைக்குடி ராஜா வள்ளியப்பன் அவன் பல 1000 கோடிக்கு ஊழல் பண்ணுறான். தமிழ்நாடு என்பது அப்பாவிகளுடைய வேட்டை களம். இங்கே எதை சொன்னாலும் நம்பி பணம் தருவோம். இப்போ இந்த கொடுவாய் என்பது ஏற்பட்ட நடிகர்லாம் ஏமாற்றிட்டு போனாங்க அப்படியா? இல்லை, அவங்களாம் ஏமாற மாட்டேன். இது அப்பாவிகள். நீங்கள் 5000 10,000 கொடுக்குறவங்க தானே ஏமாறலாம். 100 பேர் கொடுத்தா 5 லட்சம் ஆச்சு, போதும். 200 பேர் கொடுத்தா 10 லட்சம் ஆச்சு. அவன் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 5 பேரை ஏமாத்தினா மாதம் 150 பேர் வந்துடுறான்.
அப்பா 150 பேர், ஒரு ஆள் 5000 ரூபான்னா நீங்கள் 150 பேர் 7.5 லட்ச ரூபா ஆச்சு. போதும் ஐயா. அவ்வளோதான். ஒரு 6 மாதம் ஏமாத்தினா 6 கார்காரில் ஃப்ளைட்டே வாங்கிடலாம். இதில் ஒரே விஷயம், விஜய் என்னோட தொடர்பில் இருக்கார், வேறு ஒன்றுமே இல்லை. விஜய் என்னோட தொடர்பில் இருக்கார். அழகா ஸ்கேம் பண்ணியிருக்காயா விஜய் பேசுகிற மாதிரி ஏஐயில் போட்டு. நீங்கள் 13 வயசு பையனுக்கு எவ்வளோ கிரிமினல் புத்தி வந்திருக்கு. விஜய் வச்சு சொன்னால் அந்த மக்கள் கொடுப்பான். ஆமாம், வேறு எந்த அவ்வளோ முட்டாளையா? ஆமாம், அவ்வளோ முட்டாள் தான். நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சீனா கம்பெனி இங்கே வட்டி கொடுக்குறான். சீனா கம்பெனி இங்கே வட்டி கொடுக்குறான். எதில்? இந்த இன்ஸ்டாகிராமில் வட்டி கொடுத்து அவன் வட்டி கொடுக்கலினா அவனுடைய போட்டாவை நிர்வாணமாக போடுறான். ஓ, ஆணுடைய பெண்ணு 2 பேருடைய படத்தையும் அவன் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நிர்வாணமாக போடுறான். பயந்துட்டு வட்டி கொடுத்தாருன்னா செத்து போயிடும். அவன் எங்கே இருக்கான்? சீனாவில் இருக்கான். அப்பா. ஒன்று. 2வது, கம்போடியா பார்டரில் நல்ல வேலை அப்படின்னு இங்கே இருக்கிற பையில கூட்டிகிட்டு போகிறான். ஆமாம், கூட்டிகிட்டு போய் தமிழ்நாடு தான் இலக்கு. ஏழை எளிய மக்கள் வங்கி கணக்கில் பணம் வச்சுருக்காங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கம்ப்யூட்டர் அப்படி 500 பேர் வேலை பார்க்குறான். அப்பா. கம்போடியா லாவோஸ் பார்டரில் என்ன வேலை? உங்களுக்கு ஒரு ஓடிபி வர நம்பரை சொல்லுங்கள். ஓடிபி நம்பரை சொன்னால் அந்த காசெல்லாம் அப்போயே உரிவிடும், அப்போயே ஆட்டையை போட்டுறது. இப்படி பல கோடி பணம் திருடப்படுகிறது. எல்லாம் தப்பி வந்தவன் சொல்கிறான், என்னை அடித்து அங்கே விடவே மாட்டேங்கிறானுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவனை எப்படியாவது ஏமாத்தணும். சிக்கனா அவ்வளோதான். எங்கே சிக்கனா? அவன்கிட்ட சிக்கனா பணம் போயிடும். பணமும் போயிடும், ஆளும் போயிடும்ல. எந்த ஆள்? இங்கேருந்து போனவனுக்கு வசூல் பண்ணி கொடுப்பதற்காக சோறு கொடுப்பான். திருடி கொடுத்துட்டே இருக்கணும். ஓ, திருடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டார்கெட்டு. அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியாதுன்னா அடி அவனை இருட்டு அறையில். ஐயோ, இப்படி ஒரு உலகத்திலேயே தமிழன் தாங்க. இவனை பாதுகாப்பதற்கு எந்த அரசுகளும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. கொடுவாயில் உட்கார்ந்து அன்பு ஏமாற்றுவதைப் போல கம்போடியா பார்டரில் உட்கார்ந்து தமிழனை ஏமாத்துறான். இப்படி தான் தமிழருடைய நிலைமை. இங்கே கொடுவாய் அன்பு, அவன் கம்போடியா அன்பு, அவ்வளோதான். இந்தோனேசியா அன்பு. இப்படி தான் தமிழுடைய உள்ளூர் ஸ்கேமா இன்டர்நேஷனல் ஸ்கேமா? இது மலையாளியை எவனை ஏமாற்ற முடியாது. மலையாளியை எவனும் ஏமாற்ற முடியாது. கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, கம்யூனிசம் போய் சேர்ந்துருக்கு. இங்கே சினிமா போட்டா காமிச்சா போதுமே. சினிமா தியேட்டரில் கூட்டம், விஜயை பார்க்க போய் நசுக்கி செத்து போன கூட்டம். இந்த கூட்டம் தான் இப்போ ஓட்டாக மாறப்போகுது. விஜய்க்கு ஓட்டாக மாறப்போகுது. முதலமைச்சராக விஜய் வந்தே தீருவாங்கிறது இந்த நம்பிக்கை தான். இவனுக்கு அரசியலும் கம்யூனிசமும் கல்வியும் பெரியாரும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதனுடைய விளைவு தான் இப்போ 13 வயசு பையனை ஏமாத்திட்டாயா. வெளிச்சம் வெக்கமா இல்லை? கண்டிப்பாக 13 வயசு பையன்ட்ட போய் ஏமாந்துருக்கிய. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறான்? பீகார், ஒரிசா, யூபிக்கு போனால் சினிமாக்காரன் பார்க்க போய் செத்து போட கூட்டம்டாங்கிறான். அவ்வளோ கேவலப்படுத்துகிறான் தமிழனை. இந்த பக்கம் 13 வயசு பையன் ஏமாற்றிட்டான்னு புலம்புறான். ஆருத்ரா 1 லட்சம் கோடி ஏமாற்றிட்டு போயிட்டான். அவன் அந்த பக்கம். இன்னொரு பக்கம் நடிகனை பார்க்க போய் 47 பேர் செத்து போயிட்டான். இப்படி இந்த இனத்தினுடைய அடையாளம் அசிங்கப்பட்டு கொண்டிருப்பதனுடைய எடுத்துக்காட்டு தான் நம்ம கொடுவாய் அன்பு. பல லட்சம் ஏமாந்த இந்த மக்களை நீங்கள் யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, சென்சார் என்ன கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. புசி ஆனந்த், ஆதவஜனா, நிர்மல்குமார் எல்லாரும் போய் அங்கே சிபிஐ விசாரணை போயிட்டுருக்காங்க. இப்போ விஜய்க்கு சிபிஐ சம்மன் வச்சுருக்காங்க. எப்போயா போய் ஆஜராகுவார்? இந்த 12ஆம் தேதிங்கிறாங்க, 12ஆம் தேதிங்கிறாங்க. 12ஆம் தேதி போக மாட்டார். அடுத்த வாய்தாக்கும் போக மாட்டார். ஏயா விடுவாங்களா இப்படி சிபிஐ? 3 வாய்தாக்கு தவணை கேட்கலாம். ஓ, 3வது வாய்தா வேலையாக இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், ஜெகதீஷ் பழனிசாமியோடு இருக்கேன், அவரோட சில வேலைகள் பார்த்துட்ருக்கேன், அவர் சொன்ன வேலையெல்லாம் பார்க்குறேன். ஓ, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது
மூன்றாவது வாய்தாக்கு போகலைனா தான், சம்மனுக்கு போகலைனா தான் அரசு. கைது நடவடிக்கை. அப்போ ஏன் காலை நீட்டிக்கிறாருன்னா, இப்படியாவது இந்த ஜனநாயகனை கொண்டு வந்துடணும். ஜனநாயகன் வந்தால் நமக்கு ஒரு பெரிய மைல்கல். ஆனால் நீங்கள் இந்த உடன்பாடு, அரசியல் உடன்பாடு ஏற்படாமல் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது. ஜனநாயகம் வேண்டுமென்றால் அமித்ஷா தான் முடிவு இந்த ஜனநாயகத்தை. விஜயுடைய ஜனநாயகத்தை ஜனநாயகன் முடிவு பண்ண முடியாது, அமித்ஷா தான் முடிவு பண்ணணும். அப்போது அதற்காக விஜய் காத்திருக்க வேண்டும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கு சில ரகசிய சமிக்கைகள் கொடுக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தி வச்சுருக்கார். இப்போ நீங்கள் விஜய் வீட்டுக்கு பக்கத்து 3வது வீட ஒரு மார்வாடி வந்திருக்காரா, அவர் அமித்ஷாவுக்கு ஒரு நெருக்கமான நபரான், பெரிய தொழிலதிபரான், அவர் வழியாகவும் போனாங்கிறாங்க. ஓகே எங்கள் பனையூரில் வர செய்தி. அப்போ அமித்ஷா முன்னாடி வீடு பின்னாடி வீடு எடுத்து வீடு ஈஸியாக இருக்கிற அத்தனை படி வாங்கிட்டு போடு. விஜய் இங்கே போகிறான் இங்கே வரான் பாரு. அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி வைத்துக் கொள்கிறேன், இல்லைன்னா அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறேன், இந்த உடன்பாடு வந்தால் பிறகுதான் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். இல்லை என்றால் விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது சூன்யமாகி போய்விடும். பாஜக உடைய அரசியல் வலிமையை விஜய் குறைத்து மதிப்பிட்டால் அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறது விஜய் தான். ஏன் பாஜக எப்பவுமே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கக்கூடியதை 100 ஆண்டுகளுக்கு பின்பே முடிவு செய்வோம். ஏன்னா அந்த ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் திரைப்படம், நீங்கள் மலேசியா மாஃபியா சார்ட்டர் ஃபில்லில் போயிட்டு வர்றார், ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபா விமானம் வாடகை. அப்போ இதெல்லாம் தோண்டுவான்ல கண்டிப்பாக. அந்த ஆள் 2023 300 கோடி ரூபா தங்கம், பணம், வெள்ளி, இப்படி பல கோடிகள் அங்கே மாட்டுப்பட்டு விசாரணை வளைத்து இருக்கிற நபருக்கு உனக்கு என்னைய சம்பந்தம்? ஆமாம். பல நடிகர்கள் அவருடைய பண்ணை வீட்டுக்கு போகாமல் வரவே முடியாதான். நடிகர்கள் நடிகைகள் சிங்கப்பூருக்கு போனால் மலேசியா தான். அதனால தான் இங்கே ஆடியோ லான்ச்சா இங்கே வச்சதா? ஆடியோ லான்ச் அங்கேயே வச்சது. இந்த மாஃபியா மலேசியா மாளிகை விஜய்க்கு நெருங்கிய நண்பர். எப்படி நண்பர்? உனக்கு எப்படி அவர் செலவு பண்ணார்? எதை வச்சு செலவு பண்ணார்? இந்த படம் ஃபைனான்ஸ் அவர் தானா? இப்படி பல விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்குது விஜய் நோக்கி. அப்போ விஜய் தப்பவே முடியாது. எந்த வழியில் போனாலும் அமித்ஷாவுடைய கண்களில் தப்பவே முடியாது. அப்போது கழுகு பார்வையில் இருந்துகிட்டே இருப்பார். உளவுத்துறை அதிகாரிகள், உள்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் விஜயை ரொம்ப நுட்பமாக பார்த்துட்ருக்காங்க. இதிலிருந்து இவர் மீள முடியுங்கிற நம்பிக்கையை ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் கும்பலே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை. 30% வாக்கு வங்கி வந்துருச்சுன்னு நீங்கள் ஒரு கற்பனையாக விஜய்க்கு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடப்பதே 70. ஆமாம், 65லேருந்து 70 அதிகபட்சம். ஆமாம். இப்போ 30 விஜய்க்கு வந்துருச்சுன்னா அப்போ திமுக அதிமுகவுக்கு எவ்வளவு? 10 அதானே. இப்போ இவருக்கு 30, இது 10 20. இந்த கணக்கு விஜயுடைய கணக்குப்படி பார்த்தால் திமுக அதிமுக ஒரு 15% வாக்கு தான் வாங்கும். அந்த அத்தனை வாக்கும் விஜய் வாங்கிடுவாருன்னு இப்போ ஒரு கற்பனையாக ஒரு கதையை தட்டி விடுறாங்க. விஜயே 30%னா மீதி இருக்கிறது 40% தானே? ஆமாம். இப்போ 40% திமுக அதிமுக பாஜக மூன்றாவது கூட்டணி நாம் தமிழர் இப்படி எல்லாம் சேர்ந்து 30%, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம். அப்போது விஜய்க்கு 30%னா தமிழ்நாடு அரசியலே விஜய் பின்னாடி தான் நிற்கும். ஆமையா. திமுக அதிமுகவை காலியாக காணா போயிருமே. திமுக அதிமுக 15 போட்டு 30, இவர் 30 60, உதிரிகள் பூரா 10 70, சரியாக போச்சு. இதில் 65 ஆச்சுன்னா திமுக அதிமுக வாக்கு வங்கி 10 ஆயிரும். ஆமாம். அப்போது இந்த கற்பனையை விஜய்க்கு சொல்லுவது யாருன்னா சினிமா வசனம் எழுதுகிற ஆட்கள். இதை நம்பித்தான் விஜய் முதலமைச்சர். ஆனால் அமித்ஷா கணக்கு வேறையாக இருக்குது. தேர்தலுக்குள் விஜயுடைய வரலாறை முடிந்து போகுமாங்கிற சந்தேகம் கூட இருக்குது.
ஏன்னா திரைப்படம் படப்பிடிப்புக்காகத்தான் கரூர் நிகழ்ச்சி நடந்ததுன்னு நீங்கள் அத்தனை ஆதாரங்களும் அமித்ஷாட்டு இருக்குது. இங்கேருந்து போன ஆட்களும் உளறி கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, டிரைவர்லேருந்து எல்லாரும். ஆமாம். அப்போ இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் 3வது விசாரணைக்கு போகிற விஜய் டெல்லியில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டால் ஆட்டங்காலி, படுதாக்காலி, கட்சி காலி. புஷி நேராக கிளம்பி பாண்டிச்சேரி போயிடுவார். புஷி நேராக பாண்டிச்சேரி போய் செட்டில் ஆயிடுவார். தமிழ்நாடே வேண்டாம்ப்பா, என் தளபதி எப்போ வர்றாரோ அப்போ பார்த்துக்கலாம். கனிமொழியை போல் 6 மாதம் கழித்து வரும்போது புஷி பனையூர் கட்சியை விரோச்சுன்னு போயிடும். புஷி சொல்கிறத ஆதவ் கேட்க மாட்டார், ஆதவ் சொன்னால் புஷி கேட்க மாட்டார். ஆமாம், 2 பேரும் சொல்கிறத நிர்மல் கேட்க மாட்டார், நிர்மல் சொல்கிறத ஜான் ஆரோக்கியம் கேட்க மாட்டார். என்ன ஆகும்? குளறுபடி ஆயிரும், கட்சியை சின்ன பணம் ஆயிரும். தாவேக்கானுடைய நிலை திகாருக்கு போயிடும். இப்படியான சூழல்களெல்லாம் எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜயனுடைய முடிவை பொறுத்து தான் ஜனநாயக படம் ரிலீஸு, அவருடைய அரசியல் எதிர்காலம், சிபிஐ எல்லாமே இருக்குது. இதை விஜய்க்கு பெரிய அரசியல் சித்தாந்தங்களோ அரசியல் காய் நகர்த்தல்களோ ஒன்றும் இதுவரை தெளிவாக தெரிந்ததாக தெரியவில்லை. இருந்தாலும் நம்புவோம், தமிழ்நாட்டு தலைவிதி இப்படி இருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டு தலைவிதி இப்படி இருக்கு. இது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு கிளைமேக்ஸ் வந்துடும். அவ்வளோதான் ஐயா. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.